ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்போட ரொம்பவுமே சூப்பரான நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சொல்ல போகிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ வீடியோ மறக்காம கடைசி எழுதி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைச்சிரும். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம முதலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருக்காவது சேட் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட்டை போல்டாவோ இட்டாலிக்காவோ இல்லை ஸ்ட்ரைக் பண்ணியோ காட்டுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லையோ இல்லை எக்ஸல்லையோ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணுறதை வந்து போல்ட், இட்டாலிக் மற்றும் ஸ்ட்ரைக் பண்ணி காட்டலாம். அதே மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப்லையும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதலாவது போல்டாக டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி முடிச்சதும் திரும்பவும் அந்த ஸ்டார் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டார்க்குள்ளே டைப் பண்ணது எல்லாமே போல்டாக மாறிடும். இதே நீங்கள் வந்து இட்டாலிக்காக வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்கோர் போடுங்க. போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே வந்து இட்டாலிக்காக வந்து மாறிடும். இதே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த கேரக்டரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்காக மாறிடும். ஸோ இந்த 3 மெத்தடையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஃபன்னாக வந்து சேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருக்காவது ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கிறதான ஆப்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம வந்து லைன்ஸ் வந்து நம்மளோட ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன்ஸோட திக்னஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து அப்படியே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த ரவுண்டோட சைஸ் மாற உங்களோட சைஸை வந்து உங்களோட இந்த லைனோட திக்னஸும் வந்து மாற்ற முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதமான கலர்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது ஒரு சேட்டை வந்து எப்படி நம்மளோட மொபைல் ஷார்ட்கட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாக நீங்கள் எந்த கண்டெக்டை வந்து ஷார்ட்கட்க்கு ஆட் பண்ண போகிறீங்க அந்த கண்டெக்ட்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு மோர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஆட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அதாவது நீங்கள் எந்த கண்டெக்ட்குள்ளே போய்ட்டு அப்படி பண்ணீங்களோ அந்த கண்டெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கட் ஆயிடுச்சும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தமிழாஷ் அப்படிங்கிற நம்மளோட கண்டெக்ட் வந்து இங்கே வந்து ஷார்ட்கட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் திரும்பவும் அந்த கண்டெக்ட்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஷார்ட்கட்லேருந்தே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டாகவே அந்த கண்டெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடிக்கடி யார் கூட சேட் பண்ணுவீங்களோ அந்த கண்டெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்படி ஷார்ட்கட்டுக்கு போட்டு வச்சுக்கிங்க. உங்களுக்கு சேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டெக்ட் வந்து நம்ம எப்படி பின் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பின் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேட் லிஸ்ட்டில் நிறைய விதமான கண்டெக்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு முக்கியமான ஒரு கண்டெக்ட் வந்து நம்ம அடிக்கடி சேட் பண்ணுற ஒரு கண்டெக்ட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் தேடி போய்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு முக்கியமான கண்டெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரியாக ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பின் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்டெக்ட் அப்படி பண்ணீங்களோ அது வந்து உங்களோட சேட் லிஸ்ட்டில் வந்து டாப்புக்கு போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பண்ண உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து டாப்புக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலும் நீங்கள் பின் பண்ணி வச்சிருக்க இந்த கண்டெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டாப்லேயே தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி சேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்க முடியும். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் மெசேஜ். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருக்காவது சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து எக்கச்சக்கமான சேட்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கணும், அதாவது குறிப்பிட்ட சேட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அது எந்த டைமில் பண்ணீங்க எப்போ பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம அந்த குறிப்பிட்ட மெசேஜை மட்டும் ஸ்டார் பண்ணி வைக்கிறது.
ஸோ நம்ம ஸ்டார் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ ஈஸியாக வந்து ஸ்டார் மெசேஜ்குள்ளே போய்ட்டு நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு தேவையான மெசேஜ் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வந்துருக்கும். ஸோ அதில் வந்து இரண்டாவது இருக்க இந்த ஸ்டார் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்றுக்காகவும் பண்ண முடியும். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா விதமான மெசேஜஸையும் செலக்ட் பண்ணிவிட்டும் இதை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன மெசேஜுக்கு உள்ள போகணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த கண்டெக்ட்குள்ளே போங்க. கண்டெக்ட்குள்ளே போய்ட்டு அவங்களோட அந்த ஃபோட்டோ ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் மெசேஜ் பண்ணி வச்ச எல்லாமே அந்தந்த டைமோட உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை ஒன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ஹைலைட் ஆகியும் காட்டும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட சேட் ஹிஸ்ட்ரியில் உள்ள உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம 6வது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தேவையான ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் டேப்புக்குள்ளே போய்ட்டு இந்த பென்சில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ இல்லை இமோஜிஸோ அதோட கலர்ஸோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன்ட்டோட ஸ்டைலை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த டீ மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணும்போதும் உங்களோட ஃபோன்ட்டோட ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே போகும். அதே மாதிரி நீங்கள் அந்த கலர் ஐக்கானில் போய்ட்டு ஒரு தடவையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலரில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் நாம் 7வது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது சேட் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு சேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ளூ டிக் வந்து விழுகும். ஸோ நம்ம வந்து அந்த மெசேஜஸை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ளூ டிக் விழுகாமல் பண்ணுறதுக்கு கூடிய மாதிரியான ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்க இந்த 3 டாட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ரைவசி அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வந்து ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களோட வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த மெசேஜஸை படித்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளூ மார்க் வந்து விழுகாது. ஸோ அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைவேட் ஸ்டேட்டஸ். அதாவது நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட கண்டெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் ஆகும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ப்ரைவேட்டாக வந்து ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் டேப்குள்ளே போய்க்கோங்க. டேப்குள்ளே போய்ட்டு அந்த 3 டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், who can see my status updates அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், only share with அந்த 3வது ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராருக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க. ரைட் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ண கண்டெக்ட்ஸுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ உங்களோட கண்டெக்ட்டில் இருக்காதவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப்க்கான ஒரு ட்ரிக் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் வந்து நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம குரூப்லேயே ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எல்லாருமே பார்த்துருவாங்க. பட் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நண்பருக்கு மட்டும் நம்ம சேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான். இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இன்னொரு மொபைல்லேருந்து குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த தமிழாஷ் அப்படிங்கிற கண்டெக்ட் வந்து நம்ம எப்படி ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த கண்டெக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட ப்ரைவேட் சேட்குள்ளே போயிட முடியும். ஸோ இவங்க வந்து உங்களோட கண்டெக்டில் இல்லாட்டியும் நீங்கள் வந்து அவங்களோட ப்ரைவேட் சேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா
நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த மெசேஜை வந்து உங்களோட ரைட் சைடுக்கு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மெசேஜஸ் வந்து திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போய்ட்டு இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து குறிப்பிட்ட அந்த சில மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்போட ரொம்பவே சூப்பரான அண்ட் யூஸ்ஃபுல்லான 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் கூடயும் மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.